ஹலோ ஹாய் டுடே கீமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, 3 வெங்காயம், 2 தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கிலோ கீமா எடுத்துருக்கேங்க. அதுவும் நல்லா கழுவி பவுலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சா. இது புது கடாய் தாங்க. அன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அன்பாக்சிங். அந்த கடாய் தான் இது. அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 1 பட்டை, 3 லவங்கம். அதுக்கப்புறமா கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாஸ் அதில் போட்டுடுறேன். அதுதான் கரம் மசாலானா பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதுதான் சொல்கிறேன், சரியா? அதை போட்டு அது கொஞ்சம் பொரிச்சு வர மாதிரி இருக்கும்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் லெமனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா கீமாவில் கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லெமன் போட்டால் சூப்பராக இருக்குங்க. அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா லெமன் இல்லை, நான் மறந்துட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வரல கடையிலேருந்து. அதனால் லெமன் இல்லாமல் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோன்னு. வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா போட்டாச்சு, தக்காளியும் அதில் போட்டாச்சு. நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே நல்லா ஜாயிண்ட் ஆகணும். நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும் அதில். அது நல்லா வந்ததுக்கப்புறமா நான் மசாலாஸ்லாம் போடலாம். நான் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எல்லாம் நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் இப்போ 1 ஸ்பூன் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கீமா போட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலாஸ் தாங்க ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி இருந்தால் தான் அது சப்பாத்திக்கும் சரி, நம்ம ரைஸ் வச்சு இல்லை சாம்பார் வச்சோம், ரசம் வச்சா கூட சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா அடி பிடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. எப்பயுமே இது ஒரு டிப்ஸுன்னு தான் சொல்லுவேன். மசாலா போடும்போது ஸ்டவ் ஸ்லோவாக தாங்க இருக்கணும். அதை கொஞ்சம் நல்லாவே நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஏன்னா அடி பிடிச்சிட்டுனா சில பேருக்கு பிடிக்கும் அடி பிடிச்சது, சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் நம்ம அது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு தான் செய்யணும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கீமாவையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. கீமாவில் அரை ஸ்பூன் உப்பு போட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா கீமா வேகணும் இல்லையா? நான் சில டைம் குக்கரில் வச்சுருவேன். இந்த வாட்டி கடையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வைங்க, 5 நிமிஷம் ஸ்லோவில் வைங்க, போதுங்க. நம்ம கீமா ரெடி ஆகிடும். நான் இப்போ ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுட்டேங்க. நல்லா வச்சதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. திறந்து பார்த்தாச்சு, சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக என்னங்க, நம்ம கொத்தமல்லி போட்டால் தானே அந்த டிஷ் ஃபுல்ஃபில் ஆகும், கம்ப்ளீட் ஆகும். அதனால் நான் திறந்து பார்த்தேன். நல்லா கம ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். கடைசியாக கொத்தமல்லி தாங்க, கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. வேறு என்ன இருக்குது? நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்கு டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாவே வரும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.